சோ தனுசு ராசிக்காரர்கள் குழந்தைகள் எப்படி சார் படிப்பாங்க? தனுசு ராசி குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் படிப்புல ரொம்ப ஹெவியா ஜெயிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க தூக்கி விடணும். டியூஷன் அனுப்பணும். அதே மாரி நெறைய சொல்லிக் குடுக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கைட் பண்ணணும். அவங்கள இப்ப இப்ப தனுசு ராசி யாராக இருந்தாலும், தனுசு ராசி ஆணாக இருந்தாலும் தன்னுடைய மனைவி பேச்ச கேட்கணும். தனுசு ராசி பெண்ணாக இருந்தா கணவன் பேச்சையோ, அம்மா பேச்சையோ, அப்பா பேச்சோ இப்படி அடுத்தவர்களை ஆலோசனை கேட்டு நடந்து போகணும். அடுத்த வருஷம் நவம்பருக்கு மேல ராகு கேது பெயர்ச்சிக்கு மேல நீங்க மாத்தி போனா கூட தப்பு இல்ல. ஆனா அது வரைக்கும் நீங்க ரொம்ப நிதானமா தான் கடைபிடிச்சு போகணும். அப்படி போனா நீங்க ஜெயிச்சிட முடியும். ஏன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய 2028ல வரக்கூடிய சனி பெயர்ச்சி அப்படி தூக்கி விட்டுரும். சும்மா அடிச்சு தூக்கும். தனுசு ராசி அடிச்சு தூக்கும். ஆனா ஆமா. இப்ப வெயிட் பண்ணணும். இப்ப 4ஆம் இடத்துல இருக்கும்போது சிலருக்கு திடீர்னு தாய்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும். சிலர் தாயை இழந்துருவாங்க. தாய் வழி பாட்டி இறப்பாங்க. அந்த மாரிலாம் இருக்கும். சிலர் வந்து விவாகரத்து அளவுக்கு கூட போய் நிப்பாங்க. அதனால நீங்க எதையுமே நிதானத்தை கடைபிடிச்சா எடுத்தா கவுத்துனா அள்ளி தெளிச்சீங்கன்னா மிகப்பெரிய ஆபத்தை குடுக்கும். அதனால ரொம்ப நிதானமா பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாது. எனக்கு இப்படிதான்ப்பா இருக்கு. அப்ப நம்ம நிதானமா போறோம் அப்படின்னு போனீங்கன்னா செமையா இருக்கும் இந்த ஆண்டு. ஓகே. ரொம்ப பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து யோசிச்சு செய்யணும். வேற ஒண்ணும் இல்ல.